பக்தி ஒளி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினால் இப்பொழுது நாம் உரையாடிக் கொண்டிருக்கிறோம். உங்களை இங்கே சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. நம் எண்ணம், சொல், செயல் அனைத்தும் விநாயகனாக மாறிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றி நம்மை தாளாட்டும். வெள்ளை கொம்பன் விநாயகன் என்றுதான் ஒவ்வொரு முறையும் பேசுகின்றேன். வாழ்க்கையிலே ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்று வந்து கொண்டிருப்பதை அனுபவத்திலே உணர்கின்றேன். உங்களுக்கும் இதேதான். ஜாதகத்துல பாம்பை பிடித்து பலன் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னையா பாம்பு? ராகு மற்றும் கேது. அளவற்ற ஆசை, தலை மட்டும்தான் இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, வயிறு தெரியல. அப்போ ராகு எதோடு சேருகிறதோ, உதாரணமாக செவ்வாயுடன் ராகு சேர்ந்து விட்டது என்று சொன்னால் நிலம் வாங்க வேண்டும் என்ற ஒரு ஆசை, உடற்பயிற்சியிலே ஒரு ஆசை. நம்ம எலான் மஸ்க் ஜாதகத்துல கூட செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குன்னுவாங்க. சிலருக்கு கேது என்று சேர்ந்து விடும். பற்றற்ற தன்மை. பெரிய ஒரு துறவிகள் ஜாதகத்துல பார்த்தா புதன் கேத்துவோட சேர்ந்திருக்கும், சுக்கிரன் கேத்துவோட சேர்ந்திருக்கும். இந்த இரண்டுக்குமே இந்த பாம்பு கிரகங்கள் தான் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. பாம்பை எப்படி பிடிப்பாங்க? வாளை வைத்து பிடிப்பார்கள். எங்கேயான தலையில போய் டக்குன்னு பாம்பை பிடிக்க முடியுமா? அந்த வாள் என்று சொல்லக்கூடியது கேத்து. எந்த பொருள் நீண்டு இருக்கிறதோ அதை கேத்துவுடன் தொடர்பு படுத்துவார்கள். அதே போல நீண்ட தும்பிக்கையுடன் தனது தந்தத்தை உடைத்து மகாபாரதத்தை எழுத உதவியவர் கணபதி. அதனாலதான் அவருக்கு தருண கணபதினு பேரு. தருணத்துல உதவுவார். இப்போ உங்களுக்கு பிரச்சனைனா உடனே உதவணும். 10 நாள் கழிச்சு உதவி அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எனவேதான் தருண கணபதியாக, தோரண கணபதியாகவும் அவரை சொல்லுவாங்க. இப்ப புத்தாண்டு வருது, ஒரு நாள் நல்லபடியா துவங்கணும் அப்படின்னு சொன்னா தோரண கணபதின்னுவாங்க. நீங்க காத்தால எழுந்ததும் தோரண கணபதியே போற்றி போற்றின்னு சொல்லி பாருங்களேன். அன்று முழுவதுமே வாரண முகன் அருளால வெற்றிதான் ஏற்படும். 16ஆம் நூற்றாண்டிலே சிருங்கேரி நகரம் மிக பெரும் தாக்குதலுக்கு உள்ளானது. எல்லாருமே பயந்தாங்க. இவ்வளவு பெரிய தாக்குதல், எவ்வாறு இதை காப்பாற்றப் போகிறார்கள் என்ற அச்சத்தில் இருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய சங்கராச்சாரியார்கிட்ட சொல்றாங்க, ஐயா காப்பாத்தணுங்க ஐயா, மக்களோட உயிரெல்லாம் நீங்க தான் ஐயா காப்பாற்றணும்னு வராங்க. தியானம் செய்கிறார். செய்யும் பொழுது அந்த கதவு வீட்டு வாசல்ல ஒரு தோரணத்துல ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா, அங்கே ஒரு கணபதி இருக்கிறார். இந்த கணபதிக்கு ஒரு ஆராதனையை செய்து விடுங்கள் என்று சொல்கிறார். அவ்வாறு அந்த தோரண கணபதிக்கு ஆராதனையை செய்ததும் திடீர்னு பாக்குறாங்க, வரவேண்டிய படை தளபதி எங்கேயோ குழம்பி வேற ஒரு நகரத்துக்குள்ள போய் காட்டுக்குள்ள வழிமாறி போயிடுறான். அப்பொழுது எதிரியை வழிமாறச் செய்து, தடுமாறச் செய்து ஒரு நகரத்தையே காப்பாற்றியவர் தோரண கணபதி. இப்போதெல்லாம் மக்கள் வெவ்வேறு சிக்கல்கள். இதுல 2 விதமான எதிரிகள் இருக்கிறான். ஒன்று துஷ்டன், மற்றொருவன் பிரதுஷ்டன். அதாவது நேரடியா இருக்கிற எதிரியை விட துரோகியினாலதான் பெரிய ஆபத்துன்னுவாங்க. அது போல இருக்கக்கூடிய துரோகத்தையும் போக்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவர் பேர் க்ஷிப்ரபிரசாத கணபதி அப்படின்னு பேரு. க்ஷிப்ரபிரசாத கணபதினா எங்கே இருக்கிறார்? நம் பிள்ளையார் பட்டியல் இருக்கிறார் இல்லையா? அது என்னன்னா க்ஷிப்ரனா குவிக் அப்படின்னு அர்த்தம். உடனே குவிக்கா உதவணும், இமீடியட்டா உதவணும். நிறைய ரூல்ஸ் எல்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாதுன்னா அதற்கு விநாயகர் வழிபாட்டை தவிர வேறு சிறந்த உபாயம் இல்லை. அலோபதியை போல கணபதியும் கண்கண்ட மருந்தாக நம்மிடம் வாழ்க்கையிலே வழிநடத்தி காப்பாற்றுவதை பல முறை உணர்ந்திருக்கிறேன். ஒரே ஒரு அருகம்புல் தினமும் எடுத்துக்கிறீங்க. அப்பப்போது அருகம்புல்லை வைத்துக்கொண்டு, விநாயகா எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் துணை இல்லப்பா, நீதானப்பா காப்பாற்றணும் அப்படின்னு உரிமையோட கேட்கலாம். மற்ற கடவுள்கிட்டெல்லாம் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று ஒரு கட்டாயத்துடன் ஒரு வழிபாட்டு நெறிமுறை இருக்கும். எங்கேயான பிள்ளையாருக்கு அது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? மரத்துக்கடியில சாதாரண மஞ்சளை பிடித்து வைத்தாலும் அது விநாயகர் தான், சந்தனத்தை பிடித்து வைத்தாலும் அது விநாயகன் தான். எனினும் அவன் முழுமுதற் கடவுள், முதன்மையானவன், வாழ்க்கையிலே முதன்மை நிலையிலே வைக்கக்கூடியவன். இன்னும் சொல்லணும்னா, நம்ம மலேசியா போனீங்கன்னா கோர்ட்டு மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அங்க நம்ம தமிழர்களை விட சீனர்கள் தான் வந்து அதிகம் பிள்ளையார வழிபட்டுட்டு இருப்பான். எதுக்குப்பா வழிபட்டுட்டு இருக்கான்னா, அங்கே ஒரு காலத்திலே கோர்ட் இருந்ததாம். எங்கெல்லாம் விநாயகனை சென்று, கோர்ட்டுமலை விநாயகனை சென்று வணங்கினார்களோ அவர்கள் வழக்கிலே வெற்றி பெற்றதாக நாம சொல்லல, சீனர்கள் கூட்டம் தினமும் அங்கே அலைமோதுவதை காணலாம்.
19ஆம் நூற்றாண்டிலே ஒரு பெரிய ஆங்கிலேயரோட தோட்டமாக இருந்தது. அங்கே ஒரு ஏழை தோட்டத்திலே வேலை செய்பவர் தினமும் அந்த பிள்ளையாரை வணங்கி வேண்டி சுற்றி கொண்டிருந்தார். ஒரு நாள் அங்கே மணி அடிக்கிறார் பிள்ளையாருக்கு. அடிச்சுதான் அவன் சொல்றான், இந்த பிள்ளையாரை இங்கிருந்து தூக்கிடு, இனிமே இந்த மணி அடிக்கிற சத்தம் இங்கே கேட்க கூடாதுன்னு. உடனே அவனுக்கு கையும் காலும் செயலிழந்து விடுகிறது. உடனே ஐயோ தவறிழைத்து விட்டேனே, கணபதியே காப்பாற்று என்று கை வணங்கி கூப்பி வணங்கினான். உடனே அந்த தொழிலாளி சிறிது திருநீரை எடுத்து சிவ சிவன்னு சொல்லி கணபதியை நினைத்து பூசியதும் ஒரு பேரொளியை கண்டு விடுகிறான். அவன் ஆரோக்கியம் பெற்று விடுகிறான். அது இப்பொழுது கோர்ட்டுமலை கணபதியாக விற்றிருக்கிறது. இந்த கோர்ட்டுமலை கணபதியில மற்றொரு சிறப்பும் உண்டு. 32 திதி கணபதிகளையும் அங்கே காணலாம். அப்போ உங்க விதியை மாத்தணும்னா திதி கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு எத்தனை பற்கள் இருக்கு? 32 பற்கள் இருக்கிறது. இந்த தலை, இதன் முதுகுத்தண்டு, இதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வடிவத்துல யானையின் முகம் தும்பிக்கை போலத்தான் இருக்கும். அப்பொழுது உடலிலே ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு வடிவத்திலே இருப்பது ஏதோ ஒன்றை உணர்த்துகிறது. உடம்பிலே டிஎன்ஏ என்று சொல்கிறோமே, அது பாம்பு வடிவத்திலே இருக்கும். 23 சைக்கிள்ஸ் ஆஃப் பாம்பு அப்படின்னா இந்த டிஎன்ஏவோட ஆயுள் காலம் 120ன்னா. இந்த டிஎன்ஏ எதனுடன் அதிகமாக மனிதனுடைய டிஎன்ஏ ஒத்து போகிறதுன்னா எலியோட டிஎன்ஏவோட தான். அதனால உலகத்திலேயே அதிக ஆராய்ச்சி எதை வச்சு பண்றான் அப்படின்னா மனிதனுக்கு ஆரோக்கியத்துக்கு எலியை வச்சுதான் பண்றான். அதனாலதான் ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய ஆய்வகங்கள், இந்த ஜெனட்டிக் ஆய்வகம்லாம் இருக்கு இல்லையா, எதற்கு சிலை வைத்திருக்கிறான்னா எலிக்கு தான் சிலையை வச்சிருக்கான். நம்ம ஆட்கள் அதை 5000 10,000 வருஷம் முன்னாடியே எலிக்கு விநாயகர் முன்னாடி சிலையை வச்சு டிஎன்ஏன்னு சொல்லி 2 பாம்பு படத்தையும் போட்டு வச்சுட்டான். எனவே முன்னோர்கள் பெரும் கருத்தை அன்றே சொல்லிவிட்டனர். இப்ப கம்ப்யூட்டர் என்று சொல்கின்றோம். அந்த கம்ப்யூட்டரிலும் கம் என்ற சப்தம் வந்து விடுகிறது. கையிலே மவுஸ் என்று சொல்கின்றோம். ஏதோ ஒரு வடிவத்திலே விநாயகன் நான் இருக்கிறேன், உன்னை எல்லாவற்றிற்கும் நாயகன் ஆக்குகிறேன் என்று தண்ணீர்களில்லாத ஒரு நிலையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். இதுல யோசிக்க வேண்டிய மற்றொரு செயல்பாடும் உண்டு. எங்கெல்லாம் விநாயகரது வழிபாடு இருக்கிறதோ அங்கு வாஸ்து தோஷம் அகன்றுவிடும். வீட்டிற்குள்ள நுழையிறோம், அது ராகு. வீட்டிற்கு பின்னாடி வெளியேறக்கூடிய பகுதி கேத்து. பல வீடுகள்ல பின்னாடி வெளியேற வழியே கிடையாது, அபார்ட்மெண்ட்ல தான் வசிக்கிறோம். இதெல்லாம் வாஸ்து தோஷம் இருந்தால் என்ன செய்வது? விநாயகனை வழிபட வேண்டும். அப்போ இந்த விநாயகனை எங்கே சென்று வழிபடுவது? வெளிநாடுகளில் கூட கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். இங்கே தமிழ்நாட்டிலே 32 திதி கணபதி எங்கே இருக்கிறார்? நமது சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலிலே இருக்கிறார். கோர்ட்டுமலையிலும் சுகபிரம்ம மகரிஷிக்கு அங்கே உள்ளே சென்றால் வலதுபுறத்திலே இடதுபுறத்திலும் சுகபிரம்ம மகரிஷியின் கிளி சுதை வடிவத்தை காணலாம். அதே போல சுகபிரம்ம மகரிஷியானவர் வசிக்கக்கூடிய சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலிலும் 32 வகையான திதி கணபதிகளையும் நாம் கண்டுவிடலாம். அதே போல எதற்கோ கூகுள்ல தேடுறீங்க, தினமும் டுடே திதி கணபதினு கூகுள் பண்ணி பாருங்களேன், இன்றைய திதி கணபதி என்ன அப்படின்னு வரும். அதை படிக்க துவங்கினால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொருள் விளங்க துவங்கும், அருள் கிடைக்கும், இருள் விலகும், மருள் விலகும். எங்கேயுமே தினமும் ஆரம்பிக்கும் பொழுது விநாயகனில்தான் ஒரு செயலை ஆரம்பிக்கிறோம். இங்கும் நமது முதல் நிகழ்ச்சி முதன்மையான நிகழ்ச்சியாக அமைந்து உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்து இருளை விளக்கி அருளை பெருக்கி இறை நாமங்களை உங்களுக்கு துணையாக மாற்றிக்கொள்ள ஒரு வழியை குடிக்க இந்த ஆன்மீக ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த யூடியூப் காணொளியிலே விநாயகனது மகிமையை பேச துவங்குகிறோம். இனி வாழ்க்கையிலே எல்லா நலமும் வளமும் கூடும். ஐயா, விநாயகருக்கான பாடல்கள் எது? பொதுவாக விநாயகர் என்று சொன்னால் தினமும் விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடிய தமிழ் பாடல் மிக எளிமையானது, இனிமையானது. காலை ஏதேதோ கேட்கின்றோம், ஔவை பிராட்டி தமிழ் அறிஞர், அவர் எழுதிய விநாயகர் அகவலை தினமும் காலையும் மாலையும் கேட்க துவங்கலாம். எத்தனையோ வகையிலே விநாயகர் கவசத்தை கபில மகரிஷி வெளியிட்டிருக்கிறார். அந்த விநாயகர் கவசத்தையும் உள்ளன்போடு கேட்கலாம். இந்த காலத்துல படிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இருக்கும்னு சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஆடியோ புக்கு யூடியூப்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். எனவே இது போன்ற நல்ல பாடல்களை கேட்கும் போது, கேட்பது என்பது 3ஆம் இடம், சொல்லுவது என்பது 2ஆம் இடம்.
3ஆம் இடம் என்று சொல்லி நல்லதை கேட்டால் அதிலிருந்து 9ஆம் இடம், அதோடைய பாக்கியஸ்தானம் 11ஆம் இடம் என்ற செல்வம் அதிகரிக்கும். அந்த 11ஆம் இடம் என்பது 6ஆம் இடத்தின் 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்ன? கடன், வம்பு, வழக்கு. இந்த கடன், வம்பு, வழக்கு தீர வேண்டும் என்றால் 3ஆம் இடம் என்ற செவியிலே விநாயகனது மகிமையை கேட்க துவங்குங்கள். வாழ்க்கையிலே கட்டாயம் வெற்றி வந்துவிடும். 12 லக்கணத்தில் எதுவிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இலக்கை அடைவீர்கள். இலக்குமியும் உங்களை வந்தடைவார். சிவ சிவ.